ஹாய் ஹலோ வணக்கம், வாழ்க வளமுடன். ராகி மாவு சிவப்பு அவல் கொழுக்கட்டை எப்படி பண்ணுறது பார்க்கலாம் வாங்க. சிவப்பு அவலை நல்லா வறுத்து எடுத்துக்கணும். ஆறுனதுக்கப்புறம் ஒரு மிக்சி ஜாரில் போட்டு நல்லா அரைச்சி பவுட்ரு மாதிரி எடுத்து வச்சுக்கலாம். இந்த பவுடரை நம்ம எப்போ வேணாலும் கொழுக்கட்டைக்கு யூஸ் பண்ணிக்கலாம். ராகி மாவையும் நல்லா வறுத்து எடுத்துக்கணும். தேங்காய், பாதாம், முந்திரி இது மூணையும் வறுத்து நல்லா எடுத்து வச்சுக்கணும். வெள்ளைப்பாகு காய்ச்சிக்கணும். வெல்லம் கரைஞ்சா போதும். அவல் அரைச்சி வச்ச மாவு, ராகி மாவு, தேங்காய், பாதாம், முந்திரி இது வறுத்து வச்சோம்ல அது, அப்புறம் வெள்ளைப்பாகு எல்லாத்தையும் கலந்து இந்த மாவை பிடிக்கணும். கொழுக்கட்டை மாதிரி பிடிச்சி வச்சுக்கணும். இது மாதிரி இட்லி தட்டில் அடுக்கி வச்சுக்கணும். 10 நிமிஷம் வெந்தால் போதும். 10 நிமிஷம் ஆனதுக்கப்புறம் எடுத்தால் சுவையான ராகி அவல் கொழுக்கட்டை ரெடி ஆயிடுச்சு. டிஎம் பவுன்ஸை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.